தனியரசு இங்க அமித்ஷா அவர்கள் தேர்தல் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தொடர் பயணங்கள் மேற்கொள்வது வழக்கமான ஒன்றுதான். அந்த அடிப்படையில் இனி மாதந்தோறும் அவர் தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்படின்னு இந்த முறை மதுரைக்கு வந்திருக்கிறார். மதுரை கிட்டத்தட்ட 26 தேர்தலுக்கான ஒரு தொடக்க புள்ளியா மாறி இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுந்த சமயத்துல தான் இன்றைக்கு நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. கூட்டணி ரீதியாக ஏதாவது ஏற்றம் அடைந்திருக்கிறதா இன்றைய பயணத்தின் மூலமா? ஏற்கனவே முந்தைய சந்திப்புல உள்துறை அமைச்சர் பாஜகவின் மூத்த தலைவர் தமிழகம் வந்த பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இபிஎஸ் எடப்பாடியாரை அழைத்து கூட்டணியை உறுதி செய்தார். இப்பொழுது உறுதி செய்யப்பட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற வகையில சில கருத்துக்களை, உரையாடல்களை, ஒரு சந்திப்பை தருவதற்காக வருகிறார். அது ஊடகத்துல நம்ம அந்த கருத்துக்கள் விவாதிக்கப்படுகிறது, செய்தியாக்கப்படுகிறது. நாட்டு மக்கள்கிட்ட அமித்ஷாவை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி. அதே மாதிரி ஒரு தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும், ஒரு தேசிய கட்சி, ஒரு வடநாட்டு கட்சி, ஒரு இந்தி கட்சி, ஒரு இந்தி தலைவரை கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அடையாளப்படுத்துவதற்கும் அல்லது தமிழர்கள் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தமிழர்களுக்குள் ஒரு இந்தி தலைவரை அமித்ஷாவை கொண்டுட்டு வந்து இங்க இன்னும் நெருக்கமா அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா இந்த கூட்டத்தை நம்ம அடிக்கடி இங்க வர்றது பாக்குறோம். அந்த கூட்டத்தில் அவரு அப்படித்தான் பெரிய ஆரவாரம் நம்ம ஸ்ரீகாந்த் அவர் அமைச்சரா, உள்துறை அமைச்சரா, நாட்டுக்கு உள்துறை அமைச்சர், ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர், அவர் ஒரு வியூக வகுப்பாளராக ஒரு வியூக திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு மூத்த தலைவராக தமிழ்நாட்டுக்கு வர்றார். இந்தி தலைவர் அப்படின்னு அடையாளப்படுத்துறது சரியா இருக்குமா? இல்லையா? இந்தி பேசுகிற மாநிலங்களில் ஒரு இந்தியை முதன்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற கொள்கை முனைப்போடு இருக்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முதன்மையான தலைவர் அமித்ஷா. இதுல என்ன அவரே மறுக்க மாட்டாரு. அமித்ஷா வந்து ஏன் இந்தி மொழியா, அவருக்கு குஜராத் தாய்மொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஆனாலும் இந்தியை தானே பேசுறாங்க. நீங்க ஏன் தமிழ்நாட்டில் வந்து இந்தி ஒரு இந்தியை விரும்பி பேசுகிறார் என்றால் அவர் இந்தியை நேசிக்கிறார், இந்தியை இங்கு அடையாளப்படுத்துகிறார். ஒரு இந்தி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தமிழர்களுக்குள் ஒரு வடநாட்டு தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மொழியில் பேச முடியவில்லை என்பதற்காக நான் வருத்தப்படுகிறேன் அப்படின்னு முதல்ல தொடக்கத்துல வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டுட்டு தான் தன்னுடைய உரையவே தொடங்குறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க அப்படி சொல்றீங்க? ஏன் அவருடைய தாய்மொழி குஜராத்ல பேசலாம், ஏன் அவருடைய இன்னொரு தொடர்பு மொழி ஆங்கிலத்துல பேசலாம், ஏன் ஏன்னா அவங்களுக்கு திட்டமிட்டு ஹிந்தியை மட்டும்தான் இந்தியாவின் மொழியாக, ஆட்சி மொழியாக, தொடர்பு மொழியாக அடையாளப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கை திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில அவர் பேசுறாரு. இப்ப எங்க ஸ்ரீகாந்த் கருணாசியா இருக்காங்க, அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும். அப்ப இவர் போய் இப்ப நீங்க எங்க கருணாசியா போய் இவர் ஹிந்தி தெரியும், ஆங்கிலமும் தெரியும், ஆனா தமிழ்ல போய் அங்க போய் பேசுவாரா? எங்க கருணாசியா பேசுவாரா? பேச மாட்டார். ஏன்னா அங்க போய் அவர் இந்தியில பேச வேண்டிய இடத்துல இந்தியில பேசுவார், ஆங்கிலத்துல பேச வேண்டிய இடத்துல ஆங்கிலத்துல பேசுவார். இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம இப்பொழுது நியூஸ் 18 தமிழ்ல நம்ம ஸ்ரீகாந்த் கருணாசியா தமிழ்ல பேசுறாரு. ஆனா இதையே நீங்க யூபிக்கு போனார்னா அல்லது அந்த மொழியில பேசுவார், வெளிநாட்டுக்கு போனா ஆங்கிலத்துல பேசுவார். ஆனா அமித்ஷா ஐயாவுக்கு எல்லா மொழியும் தெரியும், ஆனால் அவர் இந்தியை தவிர வேற எதுவும் பேச மாட்டார். ஏன் மோடியே கூட குறைந்தபட்சம் ஆங்கிலத்துல பேசுவார், தமிழ்ல பேசுவார், அந்தந்த பிராந்திய மொழிகள்ல இயன்ற அளவு பேசுவார். அவரே கூட குஜராத்தில பேச மாட்டார். ஏன்னா அவர் ஒண்ணு இந்தியை தான் இவர்கள் திட்டமிட்டு உலக நாடுகளை கொண்டுட்டு போய் இந்தியை அடையாளப்படுத்துறாரு. ஏன்னா இங்க எங்க மோடி ஐயாவுக்கு தாய்மொழி குஜராத்தி தானே, குஜராத்திலேயே உங்க வாதம் சரி அப்படின்னா அவருடைய உரை வெறும் இந்தியில மட்டும்தான் இருந்திருக்கணும். அதை தமிழ்ல மொழிபெயர்த்தாங்கல்ல, மொழிபெயர்ப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் தான் அதை மொழிபெயர்த்தாரு. தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு புரிகிற வகையில தானே அவருடைய உரை அங்க பேசப்பட்டது. அது தவறு சொல்லலையா? நான் இந்தி மொழி பிழை என்று சொல்லல. இந்தி அவருடைய தாய்மொழி இல்லைங்கிறேன். இந்தி அவருடைய தாய்மொழியில பேசுறது பொது மொழியில பேசுறாருன்னா, இந்திய நாட்டின் அலுவல் மொழியில பேசுறாரு, எல்லாருக்கும் புரிஞ்ச மொழியில பேசுறாரு. அவர் ஆங்கிலத்தை விட மிகச்சிறப்பா இந்தியில பேசுவாரு. இப்ப நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? அடுத்து நீங்க தான் ஸ்ரீகாந்த், நான் உங்ககிட்ட வரேன். தமிழ்ல பேசுறாங்க, கேரளா மலையாளத்துல பேசினாரு, படிச்சாரு. இல்ல நான் தவறா சொல்லலையா? என்ன காரணம்? என்ன இருக்கு இதுல தவறு? நீங்க குறிப்பிடுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே. நான் சொல்லல, நான் தவறா சொல்லலையா? நான் அவர் இந்தி மொழியில் பேசுவது, இந்தியில் ஆழமாக
கருத்துக்கள், அவருடைய சிந்தனையில் விரும்புகிற கருத்தை பேசுவதற்கு இந்தி மொழி பயன்படுத்தி எனக்கு ஒண்ணு அதுல மாற்று கருத்து. கொஞ்சம் வந்துடலாம் திரு தனியரசு. அரசியல் ரீதியா கூட்டணி பலப்படுத்துறதுக்கு இந்த பயணம் எந்த வகையில உறுதுணையா இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஆனா அந்த முயற்சியில இப்ப இன்னைக்கு அமித்ஷா வந்தாருன்னா இன்னும் பெரிய முன்னேற்றம் இருக்கும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா அவர் எந்த கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திக்கல. அதாவது அவர்களுடைய கட்சியில் இருக்கிற தேசிய என்டிஏல இருக்கிற எந்த கூட்டணி கட்சி தலைவர்களையோ முன்னணி தலைவர்களையோ சந்திக்கல. அவர் வந்தாரு, மதுரையில மீனாட்சி அம்மனை தரிசித்தார், கள்ளழகரை தரிசித்தார், தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை தொண்டர்களை சந்தித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை வழக்கம் போல அதை வீழ்த்துவது ஒன்றுதான் நம்முடைய ஒரே இலக்கு என்று அந்த தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்தினார். ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளுகிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் வலிமை பெற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கட்சி, அதன் தேசிய முன்னணி தலைவர் வருகிறார், பேசுகிறார், அவ்வளவுதான். இதற்கு மேல நம்முடைய தலைப்பில் இருக்கிறதை போல இப்ப எடப்பாடியை கூட இன்னும் எங்களுக்கு கூடுதலான கட்சிகள் வரக்கூடும் சொன்னாங்க. ஆமா, ஆனா எங்க மதுக்குற ஐயா சொன்ன மாதிரி அதுல கூடுதலா எந்த கட்சி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட இப்பொழுது இபிஎஸ் அதிமுக தேர்தல் உறவை உறுதிப்படுத்தி விட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மதசார்பற்ற அணி, அது அங்க இருக்கிற கொள்கை கூட்டணி ஒரு சித்தாந்த பகமையில் சித்தாந்த முறையில் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு அதை நிராகரிக்கிற ஒரு கொள்கை கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அணி வலிமையாக இருக்கிறவங்க அந்த அணியிலிருந்து விலகி பாஜக அதிமுக அணியோடு தோழமை கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. அப்ப நீங்க இதுல ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருப்பவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை தவிர வேற எந்த புதிய கட்சியும் தமிழ்நாட்டில் இல்லை என்பதனால் வராது. ஆனா ஒண்ணு சொல்லலாம், இந்த விஜய் தமிழக வெற்றி கழகம் வருமா அது குறித்து கூட அந்த கூட்டத்தில் விவாதித்ததாகவும் செய்தி வருகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய கொள்கை பகைவர் பாஜக விஜய் அறிவித்த பிறகு பாஜகவும் தமிழக வெற்றி கழகம் அறிவித்த பிறகு தமிழக வெற்றி கழகம் பாஜகவோடு வருவதற்கும் வாய்ப்பில்லை. அப்ப நீங்க இந்த புதிய கட்சியை எடப்பாடியோட தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கட்சிக்கான வாய்ப்பு சூழல் இல்லை. அப்ப நீங்க இந்த அமித்ஷாவுடைய இந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கான இந்த தமிழ்நாட்டினுடைய இன்றைய பயணம் ஏதாவது ஒரு நகர்வை ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியதெல்லாம் இல்லை. அதே மாதிரி இப்ப எங்க ஜீவ சகாப்திரியா சொன்ன மாதிரி ஏற்கனவே வலிமையாக இருந்த ஒரு மிக முக்கியமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு இவ்வளவு காலமா அது வரலாற்றில் சந்தித்திராத ஒரு நெருக்கடியை, ஒரு குடும்ப சிக்கலில் அது ஒரு வலிமையான ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. அது ஒரு இரு துண்டுகளாக அது இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை சந்தித்து வருகிற சூழலில் இன்னொரு கட்சி புதிதாக இருந்து வரும். அப்ப ஏற்கனவே இருந்த ஒரு கட்சியும் இரண்டான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிலையில எடப்பாடியே சொன்ன மாதிரி புதிய கட்சிக்கான வரவுக்கான கண்ணு கட்டி தூரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பாஜக அமித்ஷா எதிர்பார்த்த மாதிரி கூட்டணியில் எந்தாவது முன்னேற்றம் நகர்வுகள் இருக்குமானா இல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களை கூட இன்று அமித்ஷாவுடைய இந்த வருகையில் சந்திப்போ அல்லது ஒரு உரையாடலோ நடக்கல. அது மட்டுமல்ல, நாம் ஏற்கனவே அதிமுக பாஜக உறவு உறுதி செய்யப்பட்டவரை கூட நீங்க இன்னும் ஏன் அதிமுக பாஜக இணைந்து போராட்ட களங்களை சந்திக்கவில்லை என்று அமித்ஷா ஐயா சொன்ன மாதிரியும் அதே மாதிரி பாஜக தலைவர்களாகிய நிர்வாகிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் நீங்கள் ஒரு பகைமை பாராட்டாமல் அன்போடு நெருக்கமாக அவர்களோடு நீங்கள் உறவை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு அட்வைஸ் பண்றார். அப்படின்னா ஏற்கனவே தன்னுடைய கூட்டணி கட்சியின் தலைவர்களோடும் பாரதிய ஜனதா கட்சியின் இப்போதைய தலைவர்கள் ஒரு நல்ல நெருக்கத்தில் உறவில் நட்பில் இல்லை. அப்ப ஏற்கனவே பாஜக அதிமுக நிச்சயிக்கப்பட்ட அதிமுக பாஜக உறவிலும் இன்னும் ஒரு நெருக்கமான உறவு உறுதி செய்யப்படல. ஏன்னா நீங்க அமித்ஷாவோ அதிமுகவும் பாஜகவும் இணைந்து ஒரு போராட்டத்தை கூட ஏன் நடத்தவில்லை என்று அமித்ஷா ஐயா கேட்கிறார். இப்ப எங்க ஸ்ரீகாந்த் என்ன பதில் சொல்லுவாங்க? இணைந்து இப்ப நீங்க ஆளுகிற கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அணியில் ஒரே கருத்து, ஒரே பார்வை, ஒரே பேச்சு, இணைந்து பல வேலைகளை நாள்தோறும் சந்திக்கிறார். ஆனா பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக இணைந்த பிறகு கூட அந்த கூட்டணியில் இருக்கிற குறைந்தபட்ச தலைவர்களோ அந்த கட்சியின் நடவடிக்கைகளிலோ கூட்டாக இணைந்து ஒரு வேலையை கூட பகிர்ந்ததாக அந்த நெருக்கம் இன்னும் வெளிப்படல அப்படின்னு கேக்குறீங்க.